அன்பான ரசிகர்களே வணக்கம். மீண்டும் உங்களை விழுதுகள் நிகழ்வு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அறிவு என்ற ஒரு தலைப்பு. இந்த உலகத்தில் அறிவை தேடுங்கள், அறிவாளியாக இருங்கள், அறிவை பெறுங்கள் போன்ற வார்த்தைகளை வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அறிவுண்டா என்ன? மாணவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் ஒரு கருத்தை அடிக்கடி சொல்வதுண்டு. இறைவன் நமக்கு மூளையை தந்து விட்டார். மூளையை வளர்த்துக்கிற வேண்டாம். ரொம்ப பேர் சொல்றாங்க மூளையை வளர்த்துக்கிறங்க. மூளையை வளர்த்துக்கிற முடியாது. மூளை ஒரே அளவுல தான் இருக்கும். ஆனா மூளையை இயக்கக்கூடிய அறிவைத்தான் வளர்க்க வேண்டும். இந்த அறிவு என்பது என்ன? அறிந்தது, தெரிந்தது, புரிந்தது, படித்தது, அனுபவித்தது, எது எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்ததோ அதுக்கெல்லாம் பேரு அறிவு. ஆக மனிதன் அறிவை வளர்த்துக் கொள்ளும் போது இந்த மூளை அந்த அறிவுக்கு தக்கபடி செயல்பட தொடங்கும். செயல்படும். ஒரு பூவை ரொம்ப ரசிச்சு பாருங்க, பல அழகுகள் அந்த மூளை காட்ட ஆரம்பிக்கும். உங்கள்ட்ட மூளையை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அறிவை கொண்டு. அதே நேரத்தில் ரொம்ப கோபமா கவலையா அந்த பூவை பாருங்க, அந்த மலரை என்னமோ ஒன்று ஒரு கலர் வரணும் இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர ரொம்ப அழகாகவே தெரியாது. இதிலிருந்து என்ன தெரியுது? மூளை என்பது அறிவுக்கு அடிமை. அறிவு என்பது நாம் அறிந்தது. நாம் அறிந்து கொள்வதை மாற்றிக்கொள்ளும் போது, வேற ஒரு அறிவை பெறும்போது இந்த மூளை அந்த புது அறிவுக்கு தக்கபடி செயல்பட தொடங்கும். அதனாலதான் மனிதன் மட்டும் மாற முடியும். மனிதன் எதுல மாற முடியும்? மூளையில மாற முடியாது, அறிவுல தான் மாற முடியும். அறிவை மாத்துங்கள், வாழ்க்கை மாறும். இந்த அறிவு என்பது ஒரு டிரைவர் மாதிரி, ஒரு ஓட்டுநர். இந்த மூளை என்பது ஒரு காரு, வாகனம், இன்ஜின், கெப்பாசிட்டி. அந்த டிரைவர் என்ன நினைக்கிறாரோ, எவ்வளவு வேகமாக போக நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு இந்த மூளை இயங்க தொடங்கும். ஏன்னா மூளை என்பது ஒரு வாகனத்தை போன்றது. மீண்டும் சொல்றேன், மூளையை மாற்ற வேண்டாம், நீங்க அறிவை மாற்ற முடியும். மாத்தினா போதும். இந்த அறிவு என்பது அறிந்தது, தெரிந்தது, புரிந்தது. அறிவு மாறும்போது இந்த மூளை உங்களுக்கு தோதாக இந்த வாழ்க்கையை மாற்றி காட்டும். இந்த மூளை என்ன பண்ணும்? உங்களுக்கு தோதாக. ஆக அறிவை மாற்றுவோம், அறிவை வளர்த்துக் கொள்வோம், மூளையை அதற்கேற்ப செயல்பட வைப்போம், இந்த வாழ்க்கையை மாற்றி பார்ப்போம் என்று கூறி சிந்தனை செய் மனமே. நன்றி, வணக்கம்.